வணக்கம். இது உங்கள் நேரம். எஸ், இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட தெய்வீக ஜோதிடர் திரு ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான எந்த சந்தேகமாக இருந்தாலும் இமீடியட்டாக கால் பண்ணுங்க. அதுக்கான தீர்வுகளும் பரிகாரமும் சார் சொல்வார். ஏன்னா சாருக்கு இந்த ஃபீல்டில் 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. அண்ட் இன்கேஸ் அவரை நேரில் தான் மீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 52/66 பாஷா ஸ்ட்ரீட், சூளைமேடு, சென்னை 94. ஸோ சார் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு, வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். குரு பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரஹ, குருர் சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். நன்றி 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 சார். ஸோ இன்றைக்கி உங்களை வந்து ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே எல்லோரும் வந்து ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரைடேவே பார்த்துட்டு நிறைய பேர் என்னையும் கேட்டாங்க, ஐயோ என்னங்க ஷோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, அதை கேட்டுடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். சிவராத்திரி வரப்போகுது சார். சரி. ஸோ எல்லாருமே வந்து சிவராத்திரினா கண்ணை முழிச்சிட்டு இருந்தா நிறைய பலன் இருக்கு, சரி, நம்ம வந்து போய் பூஜை பண்ணா வந்து நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஸோ எந்தெந்த ராசிக்கு இதால பலன்கள் இருக்கு, அவங்க என்னென்ன பூஜைகள் பண்ணணும், என்னென்ன பரிகாரம் பண்ணணும்? இந்த வருஷம் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த கிரகங்கள் மாற்றமே ஏடாகுடமாக இருக்குன்னு நம்ம இந்த வருஷ பலன்லேயே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ராகுவும் செவ்வாயும் சனியும் கேதுவும் சமசப்தம பார்வை 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சிவராத்திரி மகா மகா ஔஷதம். எல்லாருமே செய்யணும். இந்த இரவு உங்களை தூங்காமே லிங்கோத்பவனாக, இந்த நடு இரவு லிங்கோத்பவனாக சிவன் உப்பருக்கிற நேரம். இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே கணவன் மனைவி குழந்தைகள் அத்தனை பேரும், கணவனுக்கு நல்ல வேலை, மனைவிக்கு நல்ல வீடு, குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, நல்ல வீடு அமையணும். சார் சார் எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா, வெளிநாட்டு வாய்ப்பு இருக்கா? சிவராத்திரிக்கு நான் சொல்கிற எளிமையான பரிகாரங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும். என்னங்க நீங்கள் சொல்கிறீங்களா, நான் சொல்லட்டுமா? நம்ம நேயர்களுக்கு எப்படிப்பட்ட டீட்டெயில் போய் எனக்கு வேணும், நீங்கள் சொல்லுங்களேன். எஸ். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன ராசிக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. பட் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்குல்ல, அதுவும் ஏன்? அதுக்காகத்தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்து பிறந்த தேதி, வருஷம், மாதம், நேரம் என்ன, நேயர்களே நீங்கள் ரெடியா? எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து கால் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ ஒரு காலர் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம். ஹலோ வணக்கம், இது உங்கள் நேரம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம். நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து லோகநாயகி பேசுகிறேங்க. லோகநாயகி அம்மா, யாருக்காக ஃபோன் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் எங்கள் பொண்ணுக்காக பேசுகிறோம்மா. சூப்பர். உங்கள் பொண்ணு பேர் சொல்லுங்கம்மா. கனகதுர்கா. கனகதுர்கா. பர்த் டேட் சொல்லுங்கள். 20/4/1996. 96. பிறந்த நேரம்? மத்தியானம் 1:45. 1:45. ஆமாம், 1:45. அவங்க பேர் என்னம்மா சொன்னாங்க? கனகதுர்கா. கனகதுர்கா. முதல்ல சிவராத்திரியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே முதல் காலரே பாருங்கள், தூத்துக்குடியில் இருந்து கனகதுர்கா அப்படின்னு. அதுவும் கிருத்திகா நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்திருக்காங்க. என்னம்மா, கரெக்டா? ஆமாங்க சார், கரெக்ட் சார். திருமண வாழ்க்கை எப்படி அமையும், எப்படிப்பட்ட கணவரை வைப்பார், நல்ல வாழ்க்கை அமையுமா சார்? சார் சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்குன்னு எங்கள் ஊர் ஜோதிடர்லாம் சொல்கிறாங்க. அதுலேயும் கடகராசி அப்படின்னு சொல்கிறாங்க. கிருத்திகா நட்சத்திரத்துக்கு அஷ்டம சனி, திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே போகுது சார். இந்த கேள்விக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக என்னதான் சார் பதில் சொல்லுங்களேன். இதுதான் உங்கள் கேள்வி, கரெக்டா? ஆமாம் சார், அஷ்டம சனி நடக்கிறதுனால எப்படி கல்யாணம் எப்போ எப்படி என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு. அதை தான் நான் சொன்னேன். நான் சொன்னதே திருப்பி சொல்ல வேண்டாமே. இந்த குழந்தைக்கு உங்கள் வீட்டுக்கு தெற்கு புறமாக பையன் இருப்பான், சற்றே மாநிறமானவனாக இருப்பான், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பையன் கிடைப்பான். இவ ஜாதகத்தில் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மேன்மையான வாழ்க்கை வரும். ரெண்டாவது, இவ ஜாதகத்தில் சளி சம்பந்தமான பிரச்சனை இருக்குமா? இந்த மகா சிவராத்திரிக்கு சிவசங்கு அப்படின்னு என்னுடைய ஆஃபீஸை தொடர்பு கொள்ளுங்கம்மா. அந்த கீழே போகிற நம்பரில் தொடர்பு கொண்டு சிவசங்கு அதில் நெய் ஊற்றி தீபம் போட்டு இந்த நடு இரவு லிங்கோத்பவனாக உத்பவிக்கும் காலத்தில் நீங்கள் இவ எல்லாருமே இந்த சிவராத்திரிக்கு நீங்கள் பூஜை செய்யணும். இந்த சிவராத்திரிக்கு பூஜை செஞ்சால் பலன் கிடைக்குமா? என்ன கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? இந்த சிவராத்திரி பூஜையினால் இந்த குழந்தைக்கு அந்த நாக தோஷம் போகுமா? நிச்சயமாக போகும். ஏன்னா நீங்கள் வைக்கிறதுக்குள்ள
பிரீத்தி கண்டிப்பாக இந்த கேள்வியை கேட்பாப்புல. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா நான் ஒரு கேள்வியோட இருக்கேன்னு கரெக்டா வர கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன பிரீத்தி? சார் எப்பவுமே வந்து இந்த ஊர்ல பையன் கிடைப்பான், இந்த திசையில கிடைப்பான், அவன் முகத்துல மறு இருக்கும், மச்சம் இருக்கும்லாம் எப்படி சார் அக்யூரேட்டா சொல்ல முடியுது? இது வந்து சாமுத்திரிகா லட்சணம்னு ஒன்று இருக்குமா. இந்த சாமுத்திரிகா லட்சணத்துக்கும் ஜோதிடத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அதர்வண வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதங்களில் ஒன்றுல இந்த சாமுத்திரிகா லட்சணமும் படித்து ஜோதிடமும் தெரிஞ்சு, இன்னும் கேட்டிங்கன்னா இன்னொரு ரகசியம் தெரியுங்களா? சொல்லுங்க. இந்த டிவியில் என்னை வரைகிறதுக்கு அலோவ் பண்ணுறீங்களா? பண்ணலாமே. என்னை நீங்கள் வரைகிறதுக்கு அலோவ் பண்ணீங்கன்னா, இப்போ அவங்க தூத்துக்குடியிலேருந்து கனகதுர்கா ஜாதகம் கொடுத்தாங்கன்னா அவங்க உருவத்தை என்னால் வரைய முடியும். என்ன சார் சொல்றீங்க? நான் ஃபோட்டோ எடுக்கல, நான் பெயிண்டிங்லேயே நான் வரைஞ்சேன்னா அவங்களுடைய உருவத்தை நான் வரைய முடியும். ஏன்னா லக்னம், ராசி, கிரகஸ்திதி, மகா திசைகள், இப்படிப்பட்ட கிரகங்கள் இப்படிப்பட்ட ஸ்திதியில், இப்படிப்பட்ட கால்களில், இப்படிப்பட்ட மகாதிசை நடக்கும்போது இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட உருவ அமைப்பு தான் இருக்கணும்னு நான் வேந்தர் டிவியில் உட்காந்துக்கிட்டே ரொம்ப அழகாக வரைய முடியும். ஆனால் உங்களுடைய டெக்னிக் அவ்வளோ வளர்ந்துருக்கா? விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு நீங்கள் சொல்கிறீங்க, ஆன்மீகம் வளர்ந்துருக்கு, நாங்கள் சொல்கிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, விண்டவர் கண்டதில்லை, கண்டவர் சொன்னதில்லை. சார் மேஜிக்கல் மொமெண்ட்டாக இருக்கு எல்லாமே கேட்க. நிச்சயமாக இது எல்லாமே கணக்கு போட்டு சொல்கிறது. சாமி வந்து சொல்லுது, ஒடுக்கு அடிக்கிறேன், பாட்டு பாடுறேன், டான்ஸ் ஆடுறேன், இதெல்லாம் இல்லை. பிறந்த தேதி, வருஷம், மாதம், கேள்விகள் நீங்கள், பதில் எங்களுடையது. இன்னும் அதில் தூண்டி துறவி கேள்வி கேட்கறதுக்கு எங்கள் பிரீத்தி ரெடியாக இருக்காங்க. எஸ், இன்னொரு காலர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க, பேசிடுவோம். வணக்கம், இது உங்கள் நேரம். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுமித்ராங்க. சுமித்ரா, நீங்க யாருக்காக கால் பண்ணிருக்கீங்க? நான் என் பையனுக்காக கேட்குறேங்க. அவர் பேர் சொல்லுங்க. அவர் பேர் சதீஷ்குமார். சதீஷ்குமார். பர்த்டே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 19/7/1995. 95. பிறந்த நேரம்? மதியானம் 3:15. 3:15. அவர் பக்கத்தில் இருக்காராம்மா? அவர் பக்கத்துல இல்லைங்க, கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. ஓகே. அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி, கரெக்டுங்களா? ஆமாங்க சார். எப்படிப்பட்ட வேலையும் எப்படிப்பட்ட எதிர்காலமும் அமையும், இதுதான் உங்கள் கேள்வி. ஆமாங்க சார். மிக புத்திசாலியானவன், அகலமான நெற்றி, தெள்ள தெளிவாக பேசுவான், கௌரவமாக நடந்துக்குவான், ரொம்ப டிப்ளமேட்டிக்கான பையன். 23 வயசு 7 மாதம் தான் ஆகுது. ஆனால் ஒரு 35 வயசுக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். கரெக்ட்? சரிங்க சார். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கம்மா? நாங்க கும்பிப்புண்டி வட்டத்துல இருக்கிற கவரப்பட்டியில ஊர்ல இருக்கோம் சார். ஏம்மா, இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு என்னை தொடர்பு கொள்ளுங்கம்மா. திரிசங்கு அப்படின்னு ஒரு சங்கு தருவேன். அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு மூலிகை பொடி, மூலிகை திரி போட்டு இந்த சிவராத்திரி முழுவதும் அதில் தீபம் போட்டு அந்த வாசனைக்காக, அரோமா தெரபிக்காக நான் தரேன். அதில் வழிபட சொல்லுங்க. அது மட்டுமல்ல, இவனது உடல் ஆரோக்கியம், வேலை, எதிர்காலம், திருமண வாழ்க்கை எல்லாமே நல்லபடியாக அமையும். இன்னும் உங்களுக்கு விளக்கமாக வேணும்னா, இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நான் சென்னையில் என்னுடைய ஆஃபீஸில் பிரீத்தி சொன்ன அந்த அட்ரஸில் தான் இருக்கேன். தாராளமாக நேரில் வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சார், நீங்க எது பேசினா எனக்கு அது ஒரு டவுட் வந்துட்டே இருக்கு. இப்போ வந்து நல்ல நிலை விளக்கு போடணும்னு சொல்லியிருந்தீங்களா? சரி. ஏதோ ஒரு எண்ணெயில் போட்டிருக்கலாமே, அது ஏன் ஸ்பெசிஃபிக்காக நல்லெண்ணெய்? ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இல்லை சார், எண்ணெயிலே வந்து நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் நிறையா இருக்கு இல்லையா? ஏன் ஸ்பெசிஃபிக்காக நல்லெண்ணெயில் போட சொன்னீங்க சார்? என்ன ஆச்சு சார்? இதுதான் சொல்கிறது, ஒளியும் ஒலியும் இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆனதான் நான் பேசுறது அங்கே கேட்க முடியும். உலகம் முழுவதும் வேந்தர் டிவியை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்கவுங்க டியூனரை போய் நோண்டி இருப்பாங்க. ஐயோ சவுண்டு வரல, பிரீத்தி பாட்டு கத்திக்கிட்டே இருக்கு, சார் சார் சார், என்ன சார், சாருக்கு என்ன ஆச்சு? ஆனால் ஒளியும் ஒலியும், சவுண்ட் அண்ட் லைட், இது ரெண்டுமே சரிசமானமாக அது வரும்போது தான் நான் பேசுனது அவங்களுக்கு கேட்டுது. பக்கத்திலே இருந்தீங்க, நான் பேசுறது உங்களுக்கு கேட்கல, நான் மௌனமாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு சார் சார் அப்படிங்கிறீங்க. அப்போது அந்த சவுண்ட் அண்ட் லைட்டு சரிசமானமாக பகிர்ந்தால் என்ன கிடைக்கும்? ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கும். இதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? எலக்ட்ரிசிட்டி. ஆனால் அந்த காலத்தில் எண்ணெய்கள் மூலமாக வெப்பத்தை கொடுத்தாங்க. அந்த எண்ணெய்கள் என்ன எண்ணெய்? நல்லெண்ணெயில் வரக்கூடிய வெப்பம் உங்களுக்கு புத்தி கூர்மையை தரும். நெய்யில் கொடுக்கக்கூடிய வெப்பம்
அது உடல் ஆரோக்கியத்தை தரும். அதே மாதிரி வேப்பெண்ணெயில் கொடுக்கறது பில்லி சூன்யத்தை போக்கக்கூடியது. இப்போ சொல்லுங்க, ஒரு சின்ன எலக்ட்ரிசிட்டி உலகம் முழுவதும் இப்போ இந்த வேந்தர் டிவியை பார்த்துட்டு இருந்தாங்க, பாலகிருஷ்ண ரெட்டியார் என்ன ஆனார், சைலண்டாக அப்படியே ஊமை மாதிரி இருக்காரு அப்படின்னு உங்கள் டியூனர்லாம் நீங்கள் இப்போ நோண்டி பார்த்துருப்பீங்க. நான் இன்னும் கூட மௌனமாக இருந்திருப்பேன். நிறைய காலர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. அங்கே பாருங்க நம்ம டைரக்டர் எவ்வளோ சார் சீக்கிரம் சார் அப்படிங்கிறார். அதனால் இன்னொரு காலர் பார்த்துருங்க, இன்னும் இதை பற்றி நிறைய டீட்டெயில் தரேன். ஓகே சார், காலர் ப்ளீஸ். வணக்கம். ஹலோ வணக்கம், இது உங்கள் நேரம். பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் பானு. யாருக்காக கால் பண்ணியிருக்கீங்கம்மா? என் பையனுக்காக. அவர் பேர் சொல்லுங்க. சங்கரநாராயணன், மீனராசி, உத்திராட நட்சத்திரம். இல்லைம்மா, பிறந்த தேதி வருஷம் மாதம் வேணும். 1998 சாரி 1995 ஆ 1995 டேட் சொல்லுங்க. டேட் மந்த். அக்டோபர் 4 சனிக்கிழமை 10:52 காலையில. 10:52 4/10/95 10:52. வெரி குட். சூப்பர். திருவோண நட்சத்திரம் மகர ராசி. இங்கே ஒருத்தர் திருவோண நட்சத்திரம் மகர ராசின்னு கை காலெலாம் தடத்தட இருந்து. ஆனால் ஒன்று சொல்லிடுறேன், மீனராசி உத்திராட நட்சத்திரம் தான் சார். 4th October 1995 1995 அக்டோபர் 4 சாரி நவம்பர் 4 சார். சாரி இங்க கணக்கு போட்டு சொல்ற இடம்மா, தப்புங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. நீங்க முதல்ல இருந்து குழப்பி பேசிட்டு இருக்கீங்க. இங்க தப்பு வர்றதுக்கு இடமே கிடையாது. இது தவறாக இருந்தால் நீங்க கணிச்ச ஜாதகம் தப்பு. 4/10/95 என்ன டேட், அதை வந்து கரெக்டா சொல்லுங்க. 4/11/95 நவம்பர் மாசம் 4ஆம் தேதி. அது ஏன் அப்போ 10ன்னு சொன்னீங்க? என் பையன் சின்ன பையன் அக்டோபர் 4 அதனால ரெண்டு பேரும் ஒரே ஒரு டேட் வரதுனால. அதுக்கப்புறம் நீங்க சொன்னது எனக்கு 98ன்னு சொல்லி 95ன்னு முடிச்சிங்க. கரெக்ட்? கரெக்ட் சார். அப்போ யார் மேல தப்பு? ஏன் மேலதான் சார். அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க பாலகிருஷ்ண ரெட்டியார் தப்பு சொல்லிட்டாருன்னு என் பேர் கெட்டு போயிடும் இல்லையா? ஆகவே தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு நேயர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சின்ன அன்பு வேண்டுகோள். தயவு செஞ்சு ஆங்ஸைட்டி இல்லாமல், ஒரு பதப்பதப்பு இல்லாமல், பிறந்த தேதி வருஷம் மாதம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எதுக்காக கூப்பிட்டீங்க, உங்கள் பிரச்சனை என்ன, அதுக்கு என்ன தீர்வு, இன்னும் உங்களுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னா என்ன நேரில் வந்து பாருங்கள். இப்போ இந்த குழந்தையினுடைய நட்சத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசி. கரெக்ட்? கரெக்ட் சார். தனுசு லக்னம். ஆமாம். எப்படிம்மா சமாளிக்கிறீங்க? நான் பிடிச்ச முசலுக்கு 3 கால். ரொம்ப தெளிவாக பேசுவானே. பேசுறாரு சார். ரொம்ப நல்லா பேசுவான். வேலை வாய்ப்பு கேட்கலாம் சார். நான் சொல்வேன்னு சொன்னேன், ஏன் பயப்படுறீங்க? நான் ஏதாவது மாற்றி சொல்லுவேன்னு பயப்படுறீங்களா? இல்லை இல்லைம்மா, நீங்கள் ரொம்ப ரொம்ப டூ ஸ்மார்ட். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் ஏதாவது தப்பாக சொல்லிடுவேனோ அப்படின்னு என்ன நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறீங்க. ஆம் ஐ ரைட்? சரி, நான் இருக்கிறது இல்லை. ஆகவே இவருக்கு செய்யும் தொழிலும் திருமண வாழ்க்கையும் எப்படி அமையும் அப்படிங்கிறத உங்கள் கேள்வி. கரெக்டா? இது ரெண்டுமே இவருக்கு இந்த அக்டோபர் மாதத்துக்கு பிறகு முதல்ல வேலை. 2 வருஷம் பொறுத்து இவருக்கு 25வது வயசில் மாலை. எந்த ஊரில் இருக்கீங்கம்மா? சென்னையில் இருக்கும். சென்னையில் எங்கம்மா இருக்கீங்க? சென்னைங்கிறது கோடம்பாக்கம். கோடம்பாக்கம் பக்கத்தில் தானே இருக்கேன். அந்த ஆஃபீஸில் என்னை வந்து பாருங்கள். வடபழனி முருகன் கோவிலுக்கு எளிமையான சில பரிகாரங்கள் எழுதி தரேன். அந்த கோவிலில் போயிட்டு அதுலேயும் குளத்தில் மீன்களுக்கு சில தானங்களும் தர்மங்களும் எளிமையான பரிகாரம் சொல்லித்தரேன். இவருக்கு வேலை கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், இது உங்கள் நேரம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. பேர் வெள்ளம்மாள். சொல்லுங்கம்மா, யாருக்காக அழைச்சிருக்கீங்க? பையன் சரவணன். சரவணன். அவரோட பிறந்த நேரம்? 7/12/85 பிறந்தான். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் சனிக்கிழமை 10:45 காலையிலையாம்மா? காலையில 10:45. எங்க இருக்கீங்க? சென்னையா? வயமார் ரோடு. திருமண வாழ்க்கையும் செய்யும் தொழிலும் பாதிக்குது. இது கேள்வி கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணீங்க. அவனுக்கு வந்து கஷ்டமா இருக்கு, குழந்தைலாம் இருக்கு. கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம். திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் வேண்டும். விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி செய்கிற தொழிலில் இவருக்கு இடமாற்றம் வரும். அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போகிறாரு. இவருக்கு வருமானங்கள் கூடுமா? இதுதான் உங்கள் கேள்வி. இந்த சிவராத்திரி பூஜைக்கு நல்ல ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு நான் சொல்கிறத நல்லா கேட்டுங்கம்மா. பசும்பால், தயவு செஞ்சு நல்ல பசும்பால் வாங்கி சிவபெருமானுக்கு கொடுங்க.
அந்த உத்பவிக்கும் காலம், லிங்கம் உத்பவிக்கும் காலத்தில் இவரை கலந்துக்க சொல்லுங்க. இவர் போக முடியலனா கூட இவருடைய மனைவி, குழந்தைகள் அத்தனை பேரும் போய் கலந்துக்க சொல்லுங்க. நல்லா இருக்கும். இன்னும் விளக்கம் வேணும்னா என்னுடைய ஆஃபீஸில் தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்த காலர். நன்றி சார். நெக்ஸ்ட் காலர். வணக்கம், இது உங்கள் நேரம். வணக்கம். ஹலோ ஹலோ. லைனில் தான் இருக்காங்க, டிவி பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ல சார். ஸோ நீங்கள் நிறைய பரிகாரம் சொல்கிறீங்க, நிறைய கோயில் ஸ்தலம் போக சொல்கிறீங்க, உங்கள் நேரில் விசிட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஒருவேளை ஃபீஸ் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றின விளக்கம். இதெல்லாம் ரொம்ப மாடரேட் தான்மா. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்துக்கு ஒரு 200 சார்ஜ் பண்ணுவேன். வாஸ்து பார்க்குறேன்னா ஒரு 200 ரூபாய் சார்ஜ் பண்ணுவேன். அவ்வளோதான ஒழிய ஐ எம் வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஆக்டிவ். அட் த சேம் டைம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்கிற மோட்டிவேட்டில் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி காலையில் 9லேருந்து 1 மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதனால் இட் இஸ் வெரி ஈஸி அப்ரோச்சபிள். அதே மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா தவிர்க்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம். குடும்ப ஜாதகத்தை பார்க்கணுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்தை பார்த்துட்டு பிள்ளையனுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு தகப்பனுக்கும், தகப்பன் ஜாதகத்தை பார்த்துட்டு பிள்ளைக்கும் செய்கிறத விட நீங்கள் குடும்ப ஜாதகம் பார்க்கறது நல்லது. நல்லது. ஓகே சார். நீங்கள் நிறைய பூஜை பொருட்கள்லாம் சொன்னீங்க இல்லையா, இந்த சங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய பேர் வெளியூர்ல இருந்து கால் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பொருட்கள் எப்படி சேரும்? ஒன்றுமே இல்லைம்மா. இது வந்து இப்போது நம்ம திரிசங்குன்னு ஒன்று தரோம், சிவசங்குன்னு தரோம். ஆனால் இந்த சிவராத்திரிக்கு இது கிடைக்குமா அப்படிங்கிறது கஷ்டம். ஆனால் வெளியூரில் இருக்கிறவங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க, சென்னையில் இருக்கிறவங்க அதை வாங்கி கொரியரில் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைனாலும் நண்பர்கள் மூலயமா அதை கலெக்ட் பண்ணலாம். கொரியர் மூலமாக கூட வாங்கலாம். இது எல்லாம் இந்த முதல்ல வலம்புரி சங்கு, இந்த திரிசங்கு, இதெல்லாம் அந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் தான் அந்த பூஜைகள் செய்ய முடியும். இது வந்து முதல்ல வந்து லக்ஷ்மி கடாட்சம். இந்த சங்கு பூஜைங்கிறதே முதல்ல லக்ஷ்மி கடாட்சம். இந்த சங்கு பூஜைக்கு சில எளிமையான பரிகாரங்கள் நம்ம சொல்லி தரலாம். அதை செய்யும்போது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சூப்பர் சார். காலர் வந்துட்டாங்க, பேசிடுவோம். ஓகே. வணக்கம், இது உங்கள் நேரம். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் செல்வராணி. நாங்க பெரம்பலூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க செல்வராணி அம்மா, யாருக்காக அழைச்சிருக்கீங்க? என் பையனுக்காக பேசணும். அவன் பிறந்த டேட் வந்து 20/6. சொல்லுங்க. 20/6/2011. சரிம்மா. பிறந்த நேரம் 9:45. காலையிலயா? காலையில 9:45. இருக்கிறது எங்கம்மா? சென்னையிலயா? இல்ல, பெரம்பலூர், திருச்சி. பெரம்பலூர், திருச்சி. இவன் ஜாதகத்தில் உடல் நிலை சற்று பாதிக்கப்படும். அதுலேயும் இவனுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், சளி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். என்னம்மா பேர் வச்சிருக்கீங்க? தனராஜா. அப்படியேங்கப்பா, பயங்கரமா இருக்க, அருமையான பேரா இருக்க. எப்படி இருக்கார்? 7 வருஷம் 8 மாசம். என்ன பண்றார்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருப்பா? அவர் ஸ்கூல் போயிட்டு இருக்காரு, நல்லா படிச்சிட்டு இருக்காரு. அவர் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? இவருடைய ஜாதகத்துலமா கொஞ்சம் அயன் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் கீரைகள் கொஞ்சம் நிறைய கொடுங்க, பால். அதே மாதிரி இவருடைய ஜாதகத்துக்கு ராகு கால பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ராகு கால பூஜைக்கு ஒரு 12 வருஷத்துக்கு நீங்கள் செய்யணும். எலுமிச்சம்பழம் விளக்கு, குங்கும அர்ச்சனை, இது 2 பண்ணிட்டு வாங்க. புதுமையான கலைகளில் இவன் மிகப்பெரிய பெயர் எடுப்பான். அதில் வந்து பெரிய ஆளாக வருவான். நல்ல வாழ்க்கை அமையும். இவனது ஜாதகத்தில் வெளி மாநிலமோ, வெளிநாடோ, வெளி ஊரோ போய் படிப்பான். நல்லா இருக்கும். இன்னும் உங்களுக்கு விளக்கம் வேணும்னா இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நான் சென்னையில் தான் இருக்கேன். வந்து பாருங்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம், இது உங்கள் நேரம். ஹலோ. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மாரியம்மா, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பேசுறோங்க மேடம். சொல்லுங்க மாரியம்மா, யாருக்காக அழைச்சிருக்கீங்க? என் மகனுக்காக தான். மகனுக்காக. அவர் பேர் சொல்லுங்க. நந்தகுமார். 18/9/1995. 95. பிறந்த நேரம் நைட்டு 11:29. 11:29. இவருடைய ஜாதகத்தில் வேலையும் எதிர்கால வாழ்க்கையும் எப்படி அமையும்? ஹேண்ட்ஸம் லுக். இவருடைய ஜாதகத்தில் எல்லாரையுமே நம்பிடுவாப்புல. ரொம்ப ஆத்மார்த்தமான நட்பு. இவர் வீட்டில் இருக்கிறதோட வெளியே இவருக்கு நல்ல பேரும் நல்ல வாழ்க்கையும் அமையும். ஆனால் செய்கிற தொழில் மட்டும் சரியாக அமைய மாட்டேங்குது.
இவர் என்னமா படிச்சிருக்காரு? பிஏ படிச்சிருக்காருங்க சார். அதுக்கு ஏற்ற வேலை அமையலம்மா. ஏதோ ஒரு வேலை அமையுதே ஒழிய, இப்போ உங்களுக்கு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய படிப்புக்கு தகுந்த வேலை எப்போ அமையும்? அதுதான் உங்கள் கேள்வி இல்லையா? ஆமாங்க சார். ஒன்று ஊர் விட்டு ஊர் போகணும். பக்கத்து ஊருக்கு பெங்களூர், ஹைதராபாத் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு போனால் இவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதுலேயும் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு இடமாற்றம் வரும். இவர் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, கோவிலுக்கு போவாரா? கோயிலுக்கு போறாங்க சார். மீன்களுக்கு வந்து நல்ல பொறி வாங்கி போட சொல்லுங்க. அதுலேயும் திங்கக்கிழமையில் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை, திங்கள் புதன் வெள்ளி 3 நாள் மீன்களுக்கு பொறி அது விடியற் காலையில் வாங்கி போட்டுட்டு இவர் இப்போ இருக்கிற வேலைக்கு போய் சொல்லுங்க. நல்ல வேலை, மிக அற்புதமான வேலை இவருக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி சார். கண்டிப்பா அவங்க வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தீர்வுகளை கேட்டு. அடுத்த காலர். வணக்கம், இது உங்கள் நேரம். வணக்கம். வணக்கம். வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. டிவியை பார்த்து பேசுங்க மேடம். நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணீங்கன்னா நம்ம கிளியரா பேசலாம். மேடம், என் பேர் தரணி சித்ரா. தரணி சித்ரா, யாருக்காக பேச வந்திருக்கீங்க? என் கணவருக்காக நான் பேச வந்திருக்கேன் மேடம். சூப்பர்மா. அவர் பேர் சொல்லுங்க. அவர் பேர் நடராஜன். நடராஜன். பிறந்த நேரம், தேதி? அவரு தேதி வந்து 24/4/1976. 76. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி. 6 மணி. சூப்பர். ஆமா மேடம். தேதி தப்பாக சொல்கிறீங்கம்மா. 24 ஏப்ரல் 1976. ஆமா. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. சரிங்க சார், கணவர் சொன்னாரு, அது சொன்னேன். எத்தனை மணிக்கு பிறந்தார்? சாயந்தரம் 4 மணிக்கா? காலையில 6 மணிக்கு. வெரி குட். இவருடைய ஜாதகத்தில் இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம் வருமா? இதுதான் கேள்வி. ஆமாங்க சார். அவருக்கு ஜோதிடம் எல்லாம் சரிப்பட்டு வராது. அவர் எப்படி உங்களுக்கு அவர் கேட்க சொன்னாரா? ஹலோ ஹலோ. இல்ல சார், நானே கேக்குறேன். ஏன்னா அவருக்கு ஜோதிடம் சரிப்பட்டு வராது. செய்யும் தொழிலே தெய்வம். நல்லா உழைச்சா நல்லா வரலாம், இதுல என்ன ஜோசியம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். பகுத்தறிவாளர், புத்திசாலியானவர், அன்பானவர், நல்ல உழைக்க தெரிந்தவர். ஆனால் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடைக்கல. இப்படிப்பட்டவருக்கு கூட ஜோதிடத்தில் ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாய்கள், பறவைகள், பசுமாடுகள் இதுக்கெல்லாம் தீவனம் வாங்கி கொடுக்கறது, அப்படி இல்லைன்னா அகத்திக்கீரை, புல் இதெல்லாம் கொடுத்தீங்கனாலே ஜீவன்கள் நல்லா இருந்தாலே இந்த ஆத்மா ஜீவன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் மிகப்பெரிய ரகசியம். இவருக்கு வந்து 3 திங்கக்கிழமை பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஜாதகத்தில் ஆடுகளுக்கு தீனி வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். நாய்களுக்கு, அதுலேயும் கருப்பு நாய்களுக்கு தீனி வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி சார். ஸோ நேரிலே நிறைய பேர் நீங்கள் நிகழ்ச்சிக்கு கால் ட்ரை பண்ணுறீங்கன்னு தெரியுது. சில பேர் பேசிட்டீங்க, இன்னும் பல பேர் பேச முடியாமல் இருக்கீங்க இல்லையா? ஸோ கீழே ஸ்க்ராலிங்கில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சார் கிட்ட பர்சனலாக பேசலாம். இன்கேஸ் நேரில் மீட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அட்ரஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 52/66 பாஷா ஸ்ட்ரீட், சூளைமேடு, சென்னை 94. நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் இருக்காரு. ஸோ சார், நிகழ்ச்சியோட நிறைவுக்கு இன்னைக்கு வந்தாச்சு. டைம் போனதே தெரியல. டைம் போனதே தெரியலங்களா? நீங்க சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சேன். கடைசியில் அவ்வளோ சீக்கிரம் டைம் போயிடுச்சா? ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் நேரத்தில் மறுபடியும் சந்திக்கிறேன். அன்னைக்கு உங்களுடைய பிறந்த தேதி, வருஷம், மாதம், நேரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிங்க. கேள்விகள் நீங்கள், பதில் நாங்கள் 2 பேரும். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.